கும்பராசிக்கான பலன்கள். ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். வேலை இல்லாத கும்பராசிக்காரர் வேலை கிடைக்கும். உங்களுக்கு வேலை வெளியூரில் தான் கிடைக்கும். வெளியூரில் வேலை கிடைச்சா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மூணாம் இடத்தில் குரு இருக்கிறார். உங்களுக்கு இளைய சகோதர உதவி கிடைக்கும். 3வது செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ இளைய சகோதரர் மூலம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர் மூலம் பண உதவி கிடைக்கும். இளைய சகோதரால் ஃபைனான்சியல் ஹெல்ப் கிடைக்கும். 5வது புதன் 14ஆம் இடத்தில் இருக்கிறார். குழந்தைகளால் ஆதாயம் உண்டு. குழந்தைகள் மூலம் வருமானம் வரும். 8ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். உங்களுக்கு வேலையில் அலைச்சல் இருக்கும். அதனால் லேட்டாகவே தூங்குவீர்கள். அது மூலம் உடல் பிரச்சனை ஏதாவது வரலாம். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது நல்லது. 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிறார். உங்களுக்கு வெளியூரில் வேலைக்கு போனால் அது மூலம் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். தந்தையால் அனுகூலம் உண்டு. 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலாளர்கள் தான் நல்ல வருமானம் வரும். உங்கள் வேலையில் கவனமாக இருக்கணும். ஏரசை நடக்கிறது. வேலையில் கவனம் இல்லை என்றால் வேலை பறி போய்விடும். பொருளாதார பிரச்சனை வரும். முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது. இந்த ஏரசையில் நீங்கள் கடனை வாங்குவீர்கள். கடனை எதுக்கு வாங்கணும்னா வேலை போனால் தானே வாங்க முடியும். வேலையில் இருந்தால் உங்களுக்கு பணம் இருக்கும். கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. வேலை போயிடுச்சுன்னா பொருளாதார போயிடும். கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். காரணத்தை கொண்டு வேலையை விட்டு விடாதீர்கள். ஏரசை நடக்கும்போது வேலையை விட்டு விடுவது நல்லது கிடையாது. தற்போது வேலை பார்த்து கொண்டிருக்கும் வேலையை விட அதிக சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைச்சா கூட போலாமா வேணாமான்னு யோசிப்பீர்கள். வேறு கம்பெனியில் ஒரு 10,000 அதிக சம்பளம் கொடுத்தா இந்த வேலைக்கு போகலான்னு சப்போஸ் அந்த வேலைக்கு போனால் அவங்க அந்த கம்பெனியில் எதிர்பார்க்குற பர்ஃபார்மன்ஸ் உங்களால் கொடுக்க முடியலன்னா என்ன பண்ண முடியும்? உங்களால் கொடுக்க முடியல என்ன பண்ண முடியாது? ஜஸ்ட் கெட் அவுட்டும்பாங்க. ஜஸ்ட் கெட் அவுட்டு சொல்கிறாங்க. அதிக சம்பளத்தை ஆசைப்பட்டு இருக்கிற வேலையும் போய் புது வேலையும் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு பொருளாதார நெருக்கடி தான் வரும். ஸோ வேலையில் கவனம். அதிகம் ஆசைப்படாதீர்கள். ஏரசை நடக்கிறது. உறவுகளால் பிரச்சனை வரும். இல்லை பொருளாதாரத்தில் பிரச்சனை வரும். ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனை கொடுக்கும். ரிலேட்டிவ்ஸால் தொந்தரவு இருக்கும். ரிலேட்டிவ்ஸால் தொந்தரவு இல்லைன்னா அப்போ பொருளாதாரத்தில் பிரச்சனைக்கு வரும். நீங்கள் தான் கவனமாக கையாள வேண்டும். பன்னெண்டாவது சனி ராசியில் இருக்கிறதுனால செலவுகள்லாம் அதிகமாக இருக்கும். அதை சமாளிக்கிறதுக்கு வருமானம் வேணும். 12வது சனி ராசியில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். இதை சமாளிக்கணும் வருமானம் வேணுமோ? ஒரு வேலையில் இருந்து கொண்டு ஒரு நல்ல வேலைக்கு தேவைப்பட்டால் மாறலாம். அது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இருக்குதானே
இல்லை யோகமான ஜாதகம் இருந்தால் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை.